ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது டாட் பிடிக்கிறதுல ஒரு சின்ன டிப்பு. இந்த 2 டாட் பிடிச்சிருக்கோம். லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் வழுகாமல் சூப்பராக டாட் பிடிச்சிருக்கோம். அது எப்படின்னு பார்க்கலாமா? உங்களுடைய டாட் பிடிக்கிற பாயிண்ட்டை இந்த மாதிரி கரெக்டாக எடுத்துட்டு நீங்கள் மெயின் ஃபேப்ரிக்கில், அதாவது நல்ல பக்கத்தில் வச்சு நீங்கள் இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டான அளவை நீங்கள் கரெக்டாக எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. நான் 2 டாட் பிடிச்சிட்டேன். 3வது டாட் நான் உங்களுக்கு பிடிச்சி காமிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம டாட் பிடிக்கிற இடத்த நோட் பண்ணிவிட்டு அதோட நீளத்தையும் நம்ம இந்த மாதிரி மெஷர் பண்ணி, அதாவது நம்ம கேப் வந்து 1.5 இன்ச்சு தானே வைப்போம், இந்த மாதிரி மெஷர் பண்ணி நேராக ஒரு கோடு வரைஞ்சிக்கோங்க. இந்த கோட்டு மேலே நம்ம அப்படியே ஒரு ஸ்டிச் போட போகிறோம். நீங்கள் கெட்டி தையல்லாம் போடணும் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. இனிமேல் நீங்கள் ஃபூட்டரை விட்டு வெளியே எடுத்துக்கோங்க. நூல் வந்து மேலே தனியாக கீழே தனியாக தான் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். கட் பண்ணி எடுத்துகிட்டு இனி நீங்கள் லைனிங் பக்கம் திருப்பி இனிமேல் நீங்கள் டாட் எப்போவும் பிடிப்பீங்க இல்லையா, அதே மாதிரி கிளாத்தை மடித்து பிடிங்க. அந்த நம்ம நேராக ஒரு கோடு போட்டிருக்கோம் இல்லையா, அந்த கோடு வந்து நம்மளுக்கு ஹைட்டு. நீங்கள் 1/4 இன்ச் அகலம் பிடிச்சி நீங்கள் நேர்கோடு எது வரைக்கும் போட்டிருக்கீங்களோ அதில் உங்களுடைய டாட்டை கொண்டு அழகாக நீங்கள் ஃபினிஷ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நீங்கள் இதை ஸ்டிச் பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பி பாருங்கள், எந்த இடத்துலையும் துணி வந்து மிஸ் ஆகிருக்காது. ரொம்ப அழகாக உங்களுக்கு இந்த டாட் கிடச்சிருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நிறைய ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய டிப் உங்களுக்கு தொடர்ந்து கிடச்சிட்டே இருக்குன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.